ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் எனதருமை இணையர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த வாரம் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனதுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன் அடிப்படையில் தான் பலன்கள் முழுமையா நடைபெறும். உங்கள் வாழ்க்கைக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கதான் எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஏன்னா நீங்க சென்னையில மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. உங்களால் நேரம் வர முடியலன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அதில் உங்களுடைய பெயரும் இப்போ நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வாரத்தில் நம்ம மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில், சுவாதி பிறகு விசாகமுமே அன்னைக்கு வந்துடுது. அந்த நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த வாரம் மிக விசேஷமான ஒரு நல்ல வாரமா இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய 4வது ஸ்தானம், 5வது ஸ்தானம், 6வது ஸ்தானம், 7வது ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய பயணம் மிக முக்கியமான ஒரு வைபவம். 2ஆம் தேதி மாசி மகம். புனித குளங்களிலே நீராடுவது என்பதும் இறை அருள் பெறுவதும் இந்த நாளில் மிக அற்புதமான பலன் தருகிறது. மாசி மகத்திலே புனித குளத்திலே, மகாமக குளத்திலே நீராடுவது, புனித குளங்களிலே நீராடுவது என்று ஆன்மீக அன்பர்கள் தங்களுடைய ஆன்மீக பலத்தை, இறை அருளை பெருக்கிக் கொள்கிறார்கள். அதே போல 4ஆம் தேதி, 3ஆம் தேதி அன்னைக்கு கிரகணம், சந்திர கிரகணம். பூரம் நட்சத்திரத்தில் பிடிச்சுக்கிறது. பூரம், பூராடம், பரணி, மகம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கெல்லாம் கிரகணம் பிடிச்சுக்கிறது. அதே போல செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவாளுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. இந்த கிரகணம் எப்படின்னா 3ஆம் தேதி மத்தியானம் 3:20 பிடித்து இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்கு. இது கேது கிரகஸ்தம். சிம்ம ராசியில் இந்த கிரகணம் நிகழ்றது. கடக லக்னத்தில் நிகழ்றது 3ஆம் தேதி. அன்னைக்கு காலையில டிஃபனை சாப்பிட்டுட்டு தேமையன்னு இருக்கணும். பகல் முழுக்க எதுவும் சாப்பிடக்கூடாது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தை கடைபிடித்தால் நல்ல குழந்தை பாக்கியம், அலுவலகத்தில் நல்ல பெயர் புகழ் உண்டாகும். இந்த வாரத்தில் இந்த சூரியன், புதன், ராகு, செவ்வாயுடைய கிரகங்களுடைய அனுகூலத்தை பார்க்கும்போது ஆபீஸ்ல நல்ல பேர் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை போகக்கூடிய எண்ணங்கள் பல சீனியர்ஸுக்கு உருவாகும். தந்தை வழி உறவினர்களை பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏற்கனவே ஒர்க் பண்ணின ஆபீஸ்ல பழைய நண்பர்களை போய் பார்ப்பது, பழைய நண்பர்களோடு பேசுவது, இதெல்லாம் மகிழ்ச்சி தான். பழைய உறவுகள், ஒரு காலத்துல சில உறவுகள் விட்டு போயிருக்கும், அவளை கான்டாக்ட் பண்ணி பேசுறதுல இந்த வாரம் ஆனந்தமா இருக்கும். உறவுகள், நட்புகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாரம். வியாபாரம் சுறுசுறுப்பா நடக்கும்.
ரிஷபராசி என்பர்கள், இந்த சந்திர பகவான் என்ன பண்ற, நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை துவங்கி நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஒருத்தருக்கு இருக்காருன்னு சொன்னா பயணங்கள் நிறைய கொடுப்பார். ரிஷபராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கார், ரொம்ப விசேஷம். நல்ல கல்யாண செய்தி உங்க வீட்டுல கூடி வரப்போறது. சுக்கிரனோட சனி சேர்க்கை, பொருளாதார ரீதியா பெரிய உயர்வுகள் காத்துட்டு இருக்கு. நேற்றுக்கு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்ப பொருளாதார நிலைமைகள் மாறப்போறது. ஆண்டியாக இருந்தவர்களை கூட அரசனாக மாற்றக்கூடிய வல்லமை அந்த சுக்கிரன் சனிக்கு உண்டு. அந்த சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருப்பதும், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதும் தான் விசேஷம். உங்கள் மகளுக்கோ இல்ல மகள் போன்ற உறவுகளுக்கோ இப்ப கல்யாணம் கூடி வரும். ரிஷபராசிக்கார வீட்லயும் பல பேர் கல்யாணம் கூடி வந்து இருக்கு. இப்போ வியாபாரத்தை ரொம்ப நேர்த்தியா அந்த வாரம் பண்ணுவீங்க. சிலர்த்து ஆர்கியூ பண்ணவும் செய்வீங்க. லாபத்தெல்லாம் நான் பெருசா எதிர்பார்க்கலங்க, நியாயமா பண்ணிட்டு இருக்கேன், வாங்குறதா இருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்பீங்க. ரேட்டை கூட குறைஞ்சு பேசக்கூடிய பார்கைனை விரும்ப மாட்டீங்க. வியாபாரம் நேர்த்தியா இருக்கும். இந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் பலர் பேர் புதுசா வேலைக்கு ட்ரெயின் பண்றவாள் இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பலருக்கு வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கலை உலகத்தை சேர்ந்தவாளுக்கு பெரிய வாய்ப்புகள் கூடி வரும். இது என்ன ஒண்ணுன்னா, இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். கால் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும்னு இருக்கு ரிஷபராசிக்காரா சிலருக்கு. ஆனா இந்த வாரம் அருமையான வாரமா இருக்கிறதுனால பிசினஸ் திருப்தியா இருக்கு. படிப்பு மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்வி இருக்கு பாருங்க. இந்த கிரகணமே எதுல ஏற்படுறதுன்னா 4ஆம் இடத்துலதான் கிரகணம் வருது. அப்போ படிப்பு அதிக இம்பார்ட்டன்ஸ் மாணவர்கள் கொடுக்கிறோம். கிரகண நேரத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்தெல்லாம் படிப்பும் நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுங்கோன்னு அந்த கிரகணம் உங்களுக்கு உணர்த்துறது. 3ஆம் தேதி வரக்கூடிய கிரகணம் தேக ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுங்கோ, அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை கொடுங்கோங்கிறது. தாய்க்கு சில இடத்துல பாதிப்புகள் கொடுக்கும். தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். நிறைய முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். சொத்து சுக யோகம் உண்டு. புதிய சொத்து வாங்கும் யோகமும் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான காலம், புகழ் பெறும் காலம் இந்த காலம். சந்திர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து உங்க யோகஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்ற. வாக்கிலிருந்து யோகம், உங்கள் பேச்சினால் யோகம் உண்டாகக்கூடிய காலம் இந்த காலம். நீங்க போடக்கூடிய கையெழுத்தினால் யோகம் உண்டாகக்கூடிய காலம் இந்த காலம். உங்கள் மகளுக்கு திருமணம் பிக்ஸ் ஆகக்கூடிய காலம் இந்த காலம். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலம் இந்த காலம். ஒரு வாரம் அற்புதமா இருக்கு. தைரிய ஸ்தானத்துல கிரகணம். அக்கம் பக்கத்து வீடுகள்ல ஆரம்பிச்சு ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்றவா வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் நினைச்சாலோ அவ மனசெல்லாம் இப்ப மாறும். எதிரிகள் விழுந்து போவார்கள். உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தவர்கள் அகன்று போவார்கள். நிறைய சுபமான ஒரு விஷயத்தை பத்தி வீட்டுல நினைக்கிறதும் பேசுறதும் ஆனந்தமா இருக்கும். கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம்னு நல்ல நல்ல விஷயங்கள் மிதுனராசிக்காரா இப்ப பேச பொருள். சுக்கிரன் உச்சம். உங்கள் மகளுக்கு உயர்வான காலம் இப்ப உருவாகிறது. நாளைய தினம் முதல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதுசா வாய்ப்புகள் வரப்போறது. நல்ல சினிமா, நாடகம் அது நடிக்கிறதுக்கும், பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்றதுக்கு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவர்களுக்கு முன்னேற்றம். கலையுடைய எந்த பரிமாணத்தில் வேணா இருங்கோளே நல்லா முன்னேற்றம் வரப்போறது. பினான்சியலாவும் முன்னேற்றம் வரும். பாக்கிய ஸ்தானம் இல்லையா வலுத்து இருக்கு. 3-9 கூடிய 3வது ஸ்தானத்துக்கு அதிபதி 9வது ஸ்தானத்தில் 3-9 தொடர்பு. புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடிய யோகம், புதிய திருமண ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம், புதிய வியாபார ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம், திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கிற யோகம்.
நிறைய சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும், நல்ல செய்திகள் வரும், பிசினஸ் ரீதியா நல்ல லாபம் வரும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல கிரகணம் நிகழப்போறது நாளைய தினம், அதாவது 3ஆம் தேதி, மார்ச் 3ஆம் தேதி. இதுல இன்னொரு விசேஷமும் இருக்கு. கடகலக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு பெரிய நன்மை வரப்போறது. சனி பெயர்ச்சி இருக்கு. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி, திருக்கணிதப்படி ஆல்ரெடி முடிஞ்சுடுத்து லாஸ்ட் இயர். பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி திருநள்ளாறில் நடைபெறப் போகிறது. ரொம்ப பாதிப்பில் இருந்த பல பேருக்கு இப்போ பாதிப்பு விலகும். நிறைய பேர் மனநோயில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனநோயினா பைத்தியம் தான் பிடிக்கணும்னு இல்லை, மன அழுத்தம். குடும்பத்துல சந்தோஷம் இல்லை சார், வேலையில சந்தோஷம் இல்லை சார், என்ன சார் வாழ்க்கை, என் மனைவிக்கும் எங்க அம்மாவுக்கு இடையில ஒத்தே போகல சார், முடிய பிச்சுன்று போகணும் போல தோன்றது சார், எங்கேயாவது இடம் கிடைச்சுன்னா ஓரமா உட்காந்து அழணும்னு தோன்றது சார், இப்படிலாம் சொல்றேன். வந்து கடகத்துல லக்னமாக அமைந்த சில பேர் இங்க வாழ்க்கை சரியில்லை சார்கள். இந்த கடகத்துல சுக்கிரன் இருந்துட்டாலே வாழ்க்கை சரியா இருக்கிறது இல்லை. வெறும் கடக சுக்கிரன் பார்க்கக்கூடாது, கடக லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் அங்கு இருந்தால் திருமண வாழ்க்கையில சிலருக்கு பாதிப்பு வருது. அதுலயும் செவ்வாயும் ரிஷபத்தில் இருந்துட்டா வச்சுக்கோங்க, கடக லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு லக்னத்துல சுக்கிரன் 11ஆம் இடத்துல செவ்வாயினா வாழ்க்கை பாதிப்பாயிடுறது. ஏன் முதல் திருமணம் சரியில்லையே சார், பாதிக்கிறதேங்கிறார். அதுவும் கடக லக்னத்திலேயே வாழ்க்கை சூரியனும் உட்கார்ந்துட்டாருன்னா சார், எங்க அப்பாவுடைய வாழ்க்கை, அப்பா நல்லவர் தான், ஆனா அப்பாவுக்கும் திருமண வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சது சார், 7ல சனி சார், திருமண வாழ்க்கை பாதிப்பு. அப்பாவுக்கு வேற ஒரு திருமணம் அமைஞ்சது, சித்தி கொடுமைப்படுத்துறா சார் என்னை. அப்பா சொன்னார், நிறைய கடனை வாங்கினேன், என் பேர்ல கடன் வாங்கிட்டார் அப்பா, இப்ப என்னால அடைக்கிறதுக்கு சிரமப்படுறேன். அப்படிலாம் புலம்பக்கூடியவர்கள் பரவே. கடக லக்னம் கடக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்காங்க. அஷ்டமத்துல 4 கிரகம், சூரியன், செவ்வாய், ராகு, புதன். வியாபாரத்துல உங்க ரகசியத்தை வெளியே சொல்லப்படாது, ஆனா நல்ல தன வருமானம் வரப்போறது பலருக்கு. தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை இந்த வாரம் எடுத்துக்கணும். கிரகணம் நிகழப்போறது. கிரகண நேரத்துல இஷ்ட தெய்வ மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம், நல்லது நடக்கும். சிம்மராசி என்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு உங்க ராசியை கடந்துதான் சந்திரன் போகிறார். உங்க 12ஆம் இடம், உங்க ராசி தனஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு சந்திரன் போகிறார். நிறைய செலவுகள் வார துவக்கத்தில் இருக்கும். உங்க ராசியில தானே கிரகண நிகழ்வு, பூர நட்சத்திரத்துல. அப்ப சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்தரம் 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் கிரகண தோஷம் உண்டு. கிரகண தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். 3ஆம் தேதி கிரகண தோஷம் இருக்கு. அந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு ராத்திரி 8 மணிக்கு குளிச்சுட்டு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். சந்திர கிரகணம், சந்திர கிரகஸ்தம், கேது கிரகஸ்தம், அது சந்திர கிரகணம். சிம்மராசிக்கார வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், தடாலடி மாற்றங்கள் இருக்கும். 8ல சுக்கிரன், 8ல சனிங்கிறது விசேஷம். நல்ல காசு பணம் சேரும், நிறைய நன்மைகள் ஏற்பட போறது. உங்கள் பிள்ளைகளுக்கு லாபம், உங்களுக்கு பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட். தேக ஆரோக்கியத்தில் குறைவு வரும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவுல ரொம்ப பொறுமையா இருக்கணும். இது வரைக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத வாழ்க்கை இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். மனைவி கொஞ்சம் டாமினேட்டடா வருவா. திருமண வாழ்க்கையில அனுசரித்து போகக்கூடியவர்கள் உத்தமர்கள். வியாபாரத்தில் நல்ல பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். வெளி மாநிலம், வெளிநாடு வாய்ப்புகள் இப்ப கைகூடும். நீண்ட நாள் தேங்கி கிடந்த வழக்கு ஒன்று பைசலாகும். உங்களுக்கு எதிரான பிரச்சனை ஒன்று தீரும். கன்னிராசி என்பர்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள், இந்த வாரம்
மிக நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போறது. இந்த வாரத்துல தான் மாசி மகம் இருக்கு, சனி பெயர்ச்சி இருக்கு, சந்திர கிரகணம் இருக்கு, சங்கடகர சதுர்த்தி இருக்கு. 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி, 7ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. கன்னிராசிக்காரர்களுக்கு மனசெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டங்கள் விலக சங்கடகர சதுர்த்தியில பிள்ளையார சேவிக்கணும், நமஸ்காரம் பண்ணணும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 2/9 அதிபதியான சுக்கிர பகவானை வழிபட்டாலும் வாழ்க்கை நன்னா இருக்கும். இப்ப சுக்கிர பகவான் உங்களை நாளைய தினத்திலிருந்து உங்களை நேர் பார்வை பார்க்கிறார், 7ஆம் பார்வை. கன்னிராசிக்காரர்கள் மனைவியை ஆராதிக்கக்கூடியவர்கள், மகளை ஆராதிக்கக்கூடியவர்கள். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல செல்வ செழிப்பு ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, உங்க அன்பு மகளிடமிருந்து வீட்டை விட்டு நீங்க வெளியே போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு பணத்தை வாங்கிட்டு வெளியே போறோம். மகள் கையில பணத்தை கொடுத்து கூட நீங்க வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு பணம், ₹1 காயின் உங்க மகள் கையிலேருந்து வாங்கிட்டு போங்க. வாழ்க்கை உயரம் உச்சமா இருக்கும். தொழில் சிறக்கும், பொருளாதாரம் சிறக்கும், வாழ்க்கையில மகிழ்ச்சி பிறக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நன்மைகள் இப்ப உண்டு. 7ல் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்க லைஃப் பார்ட்னருக்கு வருமானம் கூடும். மனைவி குடும்பத்தில் சுப செய்தி வரப்போகுது. உங்கள் மனைவி குடும்பம் இருக்கும் பாருங்க. மனைவி குடும்பம்னா என்ன? அவ கூட பிறந்தவா, மற்ற இடங்களில் சுப செய்திகள் வரும். அவ குடும்பங்கள் கல்யாணம் காது குத்து வரும். மனைவி கொஞ்சம் டாமினேட்டடா இருப்பா. இப்ப கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் கொஞ்சம் கோபக்காரராகவே இருப்பார். லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார் உங்க வீட்டுக்காரர். அப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பிசினஸ் பண்றவாளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கடன் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் டெவலப் பண்ற அளவுக்கு கடன் உதவி கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபத்தில் சந்திரன் வாரத்தை ஆரம்பிக்கிறார். மூத்த மக்கள், உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இந்த வாரம் நல்ல லாபம் இருக்கு. அம்மாவுடைய உடல் நலத்துல கன்னிராசிக்காரர்கள் விசேஷ கவனம் செலுத்தணும். ரொம்ப முக்கியம். தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதா இப்ப அவசியம். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல அப்படி கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், சார் லைஃப்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும் சார். ஒரு ஒய்ஃப் கணவனை மதிக்கணும், கணவனும் மனைவியை மதிக்கணும். இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும். அதுதான் துளாராசிக்காரா கேட்கறது. ஒரு கடகராசிக்காரர்கிட்ட கேட்டால எனக்கு அன்பு வேணும் கேட்கிறா. துளாராசிக்காரர்கிட்ட கேட்டா எனக்கு மரியாதை வேணும் கேட்கிறா. நான் என்ன ஜடமா? நான் என்ன அடிமையா? எங்க வீட்டுக்காரர் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறார், அடிமை மாதிரி நடத்துறாரு, இது பொறுப்பதில்லை அப்படிங்கிறார். பொறுத்துக்க முடியாது இதெல்லாம் அப்படிங்கிறார். துளாராசிக்காரர்கள் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கக்கூடியவா. அது கிடைச்சா போற வாழ்க்கை சொர்க்கமா இருக்கு. சொர்க்கமே என்றாலும் அது என் குடும்பம் போல ஆகுமான்னு படிக்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சமாகிறார் நாளைய தினத்திலிருந்து. அற்புதம். சுக்கிரன் உச்சமாகிறதுனால கல்யாண விஷயம் கூடி வரப்போறது. ஆசீர்வாதம் கிடைக்கிறது. தேவர்கள் ஆசீர்வாதம், தெய்வங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எந்த தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணினோ அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு நாங்க பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கல்யாண ஆசீர்வாதத்தை தெய்வங்கள் பண்ணியாச்சு. கல்யாண விஷயம் கூடி வரப்போறது. பிசினஸ் பண்றவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இந்த வாரம் வரும். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். நாமளும் சில ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போடும். கெத்தா உட்கார்ந்து இருக்கக்கூடாது. பின்னால பார்க்கலான்னு எதையும் சொல்லக்கூடாது. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இந்த வாரம் பயன்படுத்தணும். பெரிய வளர்ச்சி உண்டு. மிக நல்ல வாரம். பினான்சியலா நீங்க இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாரம். ஒரு நல்ல கடன் உதவி கிடைச்சாலும் கேட்டாலும் கிடைக்கும். நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணா வேலை அமையும். நல்லா இருக்கு. விருச்சிக ராசி என்பர்கள், பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணத்தை துவங்குறார். நிறைய பேருக்கு இப்ப ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆபீஸ்ல இருந்து ஒன்று அனுப்பிச்சு வைப்பா, இல்ல நீங்களே ட்ரை பண்ணி போவீள். இதெல்லாம் நடக்கும். ஒரு பிசினஸ் ரீதியான பயணம் அமையும். ஒரு ஜாலியா டூர் போறதை பத்தி பிளான் பண்ணுவீங்க.
புதிய வேலை ட்ரை பண்றவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். இதுல என்ன விசேஷம்னா 10ஆம் இடத்துல கிரகணம் நடக்கிறது. 3ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம், கேது கிரகஸ்தம். இந்த கிரகண நேரத்துல இஷ்ட தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணினா பெரிய வெற்றி கிடைக்கும். சந்திர கிரகணத்தை பத்தியே நான் தனித்தனி வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ராசி எந்த சுவாமி நமஸ்காரம் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்லாம் சொல்லியிருக்கேன். போய் பாருங்க, விசேஷமா இருக்கும் பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். வந்தாள் மகாலட்சுமியே அப்படின்னு நீங்க பாடுவீங்க. இப்போ என் வீட்டில் என்றும் அவளாட்சியும் இங்க அப்படி ஒரு செல்வ செழிப்ப மகாலட்சுமி தரப்புறா. 5ல சுக்கிரன் சாதாரண விஷயம் இல்லை. உச்சமா இருக்கா மகாலட்சுமி. இப்போ சுக்கிரன் உச்சம், மகாலட்சுமி அனுக்கிரகம் பண்ண காத்திருக்கா. டெய்லி வீட்டு ஸ்ரீ சுத்தம் படிக்கணும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லணும். இதெல்லாம் படிச்ச ரொம்ப பலன் தரும். பில்வத்தினால மகாலட்சுமியை நமஸ்காரம் பண்ணணும். பில்வ இலை கொண்டு நமஸ்காரம் பண்ணணும். ஓம் பில்வ நிலையாயை நமஹ சொல்றோமா இல்லையா? பில்வ மரத்தை நமஸ்காரம் பண்ணினாலே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைச்சிடும். உங்கள் மகளுக்கு இப்ப நல்ல காலம் ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கிறது. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரப்போறது. நல்லா பயன்படுத்திக்கோங்க. பெரிய அளவுக்கு வளர்ச்சி காத்திருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த வாரம் அவ்வளவு திருப்தியா இருக்கு. தொழில லாபம் இருக்கு, ஆபீஸ்ல ப்ரமோஷன் இருக்கு. தனுசு ராசி என்பர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலம். 2ஆம் தேதி கொஞ்சம் தேமையன்னு இருக்கணும், அமைதியா இருக்கணும். பிறகு நல்ல மாற்றங்கள் லைஃப்ல ஏற்படும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அப்பாவுடைய ஹெல்த்ல அதிக கவனம் செலுத்தணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அது முக்கியம். வெளிநாட்டு பயணங்களே மேற்கொள்கள், நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. வெளிநாடு போற பாஸ்போர்ட் விசாலாம் பத்திரமா வச்சுக்கோங்க. லீகல் விஷயத்துல கவனமா இருக்கும். இல்லீகலா செயல்படுறவாழ்களை தண்டனைகள் வரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்துக்கும் கிரகணம் பிடிச்சுக்கிறது. இப்போ கிரகணம் சாந்தி பண்ணணும். 3ஆம் தேதி கிரகணம். 3ஆம் தேதி மத்தியானம் 3:20 ஆரம்பிச்சு 7:53, மத்தியானம் 3:20 ராத்திரி 7:53 வரைக்கும் கிரகணம் தான். அது முடிஞ்ச உடனே ஒரு ஸ்நானம் பண்ணணும், கிரகண சாந்தி பண்ணிக்கணும். ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நீங்க எதிர்பார்க்கிற தகவல் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுற யோகம் வரும். வியாபாரம் வசப்படும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. படிப்புல ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. மகர ராசி என்பர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய யோகாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய அற்புத நேரம். நாளைய தினம் அந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற பிறகு உங்கள் ராசி அதிபதியோடு வேற சேர்றார். திருக்கணிதப்படி சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயாச்சு. அங்க போய் உங்க யோகாதிபதி சேர்றாருங்க போது உங்கள் காட்டுல பணமழை பெய்யும். அந்த அளவுக்கு யோகம். அதுக்காக வாசல் வந்து எட்டி பார்த்து, சார் எங்காவது மொட்டை மாடியில் மழை வெயிலேயே மழையே காணுமே, சாதா மழையே இல்லையே, பணமழையும் காணுமேன்னு சொல்லக்கூடாது. நல்ல வருமானம் வர்றதுக்கு யோகம் உண்டு. அதற்கு அது தகுந்தாறு போல நாம ஃபிட்டா இருக்கணும், உழைக்கணும் இல்லையா? தெய்வத்தான் ஆகாது நீனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். முயற்சி பண்ணணும் இல்லையா? நான் முயற்சி உடைய நிகழ்ச்சி கிடையாது. புரிஞ்சுடா? ஒரு மகர ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். தன வருமானம் வரும். குடும்பத்தில் திருமண விஷயம் கைகூடும். உங்கள் சகோதரி குடும்பத்தில் திருமணம் கைகூடும். உங்களுக்கு நல்ல சுப செய்தி வரும். மனதிற்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு. தனம் உண்டு, கல்வி உண்டு, தளர்வரியா மனம் உண்டு, எல்லாம் உண்டு உங்களுக்கு. மகர ராசிக்காரா, மகர லக்னத்துக்காரா இந்த நேரத்துல கோவை கோணியம்மனை நமஸ்காரம் பண்ணணும்.
கோணியம்மனை நமஸ்காரம் பண்றது உங்க குடும்பத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் மூலமான நல்ல லாபம் இருக்கும். நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்கன்னா நல்ல ரெகக்னேஷன் இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். நெஞ்சகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். நெஞ்சகம் நான் சொல்றது ஈவன் ஹார்ட் மட்டும்தான் எடுத்துக்க கூடாது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சளி பிரச்சனை, இதெல்லாம் கூட சிலருக்கு இருக்கும். வியாபாரத்துக்கு தேவையான கடன் ஒருத்தட்ட கேட்டுகள் கொடுக்குறேங்கிறார். இன்னைக்கு வாங்குறார், நாளைக்கு வாங்குறார், நாளைக்கு வாங்குறார், கிடைக்க மாட்டேங்கிறதே நினைக்கின்றப்பள். இந்த வாரம் உங்களுக்கு அந்த கடன் கிடைக்க போறது. ரொம்ப சாமர்த்தியம் உங்க செயல்கள்ல இருக்கும். ரொம்ப நேர்மையும் இருக்கும். ஜெயிச்சுன்னு வருவள் நீங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறாரு பயணத்தை. புதுசா வேலைக்கு ட்ரை பண்ற யங்ஸ்டர்ஸ்க்கு யோகம், நல்ல வேலை கிடைக்கும். ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய கும்பராசிக்கார இப்ப கடன் வாங்குவேன், அதனால வியாபாரத்தை உயர்த்துவள். வீட்டில் ஒரு சுபகாரியம் நடத்துறதுக்கு கடன் வாங்கி சுபகாரியத்தை நடத்துவள். சகோதரன் பக்கபலமாக இருப்பார். ஒரு ஆபத்தை கடந்து விடுவள். இந்த வாரம் உங்களுக்கு வர இருந்த ஒரு ஆபத்தை கடப்பள். தெய்வ அனுகூலம் உண்டு. 5ஆம் இடத்துல குரு, 2ல சுக்கிரன் உச்சம்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல ஒரு கல்யாண செய்தி வரப்போறது. குரு பலமும் இப்ப கிடைச்சாச்சு, சுக்கிர பலமும் கிடைச்சாச்சு. உங்களுக்கு குடும்பத்துல சுப செய்தி வரப்போறது. சுக்கிரனுக்கு ஸ்தானம் கொடுத்த குருவே உங்களை பார்க்கிறார். காசு பணமும் பெருக போறது. சார் கல்யாணம் வச்சிருக்கேன், காசு பணம் வரலையே, கவலைப்படுறவாளுக்கு காசு பணம் இப்போ வர துவங்கும். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போறது. எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடிய போறது. மனசுக்கு மகிழ்ச்சியா நீங்க இருக்க போற வாரம். எனது அருமை மீனராசி அன்பர்களே, மீனத்துல சுக்கிர பகவான் நாளைய தினத்திலிருந்து உச்சமாகிறார். ஒருத்தர் ஜாதகத்தை எடுக்கும் போதே ஜாதகத்துல லக்னத்துல சுக்கிரன் இருந்தாலே சூப்பர் லைஃப்ங்கிறோம். பினான்சியலா அவங்க பெரிய ஆளா வருவாங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் எப்படின்னா, தடைப்பட்ட வருமானம் இப்ப உங்களுக்கு வந்து சேரும். வர வேண்டிய பணம் ரொம்ப நாளா வராம இருக்கும். எங்கேயோ பணத்தை போட்டிருப்பீங்க, கிடைக்காம இருக்கும். எங்கேயோ பணம் ஏமாந்திருப்பீங்க, எங்கேயோ பணம் திருடு போயிருக்கும். எல்லாம் இப்ப திரும்ப கிடைக்கிற நேரம். மனைவி சொல்லே மந்திரம் இருக்கணும். மீனராசிக்காரா, ரொம்ப மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் உங்களுக்கு உயரும். ஃபேமிலியே உங்களை, உங்க பிள்ளைகள்லாம் உங்களை இப்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் மனைவி உங்களை மதிப்பார். ஆனா மனைவி சொல்லே மந்திரம்னு நீங்க இருக்கணும். பெண் தெய்வ வழிபாடு செய்தால் இந்த வாரம் பெரிய பெரிய வெற்றிகள் வரும். மீனாட்சி பஞ்சரத்னம் படிக்கணும். மீனராசிக்காரா, இந்த வாரம் முழுக்கவே மீனாட்சி பஞ்சரத்னம் படிக்கணும். இந்த ஸ்லோகத்தை படிச்சா பெரிய முன்னேற்றம் இருக்கு. திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரப்போறது. யாருக்கெல்லாம் மீனத்துல சுக்கிரன் இருக்கோ அவ பலருக்கு இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆகும். நடைமுறையில் நீங்க பார்க்கலாம். திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும், பிக்ஸ் ஆகும். இதெல்லாம் இப்ப உண்டு. நிறைந்த நன்மைகள் உண்டு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள் இப்ப கூடி. வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய வழிமுறைகள் கிடைக்கும். நிறைய சந்தோஷம், ஆனந்தம், பண வரவு, பிசினஸ்ல லாபம் இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.